அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 விதமான சட்னி இட்லிக்கு சாஃப்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ரைஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டாக இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடய ஒரு தக்காளி, பழமான தக்காளியை நறுக்கி போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. அதோடய இப்போ ஃபைனலாக மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு இருக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு அதை அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே கார சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 6 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம், 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டாக புளி போட்டிருக்கேன், 3 தக்காளி, பழமான தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாத நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க. குட்டி வானல் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தது எல்லாம் சட்னிக்கு ஆறி இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுக்குள்ளே கார சட்னி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு சாஃப்டான இட்லிக்கு ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.